ஹாய் மை ஃபேமிலிஸ், இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் போகிறோம். நான் பெங்களூர் போகிறத ட்ரெயினில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை ஃபுல்லாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஏத்தமாக போகுமா அந்த இடத்துல ட்ரெயின். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக வீடியோ ஷூட் பண்ண பாருங்கள், நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது அந்த பிளேஸு. அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்துட்டு நல்லா ஃபேமஸான சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு போகலாம். நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பெங்களூர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ சர்ச்சு பார்த்தா ரொம்ப அழகாக நல்லா இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல வீடியோ வந்துட்டு மாற்றி எடுத்திருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் வாங்கி நாங்களும் மனசில் இருக்கிறதெல்லாம் வேண்டி நம்ம வந்து ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் வாங்கி ஏற்றிட்டோம். அங்கே ஃபுல்லாகவே மழை வர ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சர்ச் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நான் சென்னையில் ஒரு டைம் போயிருக்கேன், இதுதான் 2வது டைம் நான் போகிறேன். நான் பெருசாக சர்ச்சுக்கெலாம் நான் போனதில்லை. பட் ஆனால் நேற்று போனோம், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு வீடியோ எடுத்தோம், முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம். வாய்ஸ் கொடுக்க முடியல. நாங்கள் இதே பிங்க் ட்ரெஸ், அந்த ரெட் ட்ரெஸ்லேயே வந்துட்டு 3 பேர் கிளம்பிட்டோம். எங்களை பார்க்குறதுக்கு பெங்களூருக்கு வந்த பொண்ணு தான் முன்னாடி ஒருத்தங்க போகிறாங்க, மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டு. சாரி, வாய்ஸ் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பா தான் வந்து ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல்லாக நாங்களும் வந்துட்டு சர்ச்செல்லாம் நீட்டாக பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு. ஆனால் பெங்களூர் போன விஷயங்கள் என்னென்னா, சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வீடியோ ரீல்ஸு வந்துடும். மிஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன மனசில் வேண்டி ஒரு பூட்டை வாங்கி பூட்டுறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறுனா நம்ம பூட்டின பூட்டை வந்து ஓப்பன் பண்ணால் போதுமா. ஸோ ஆனால் சீக்கிரமாக அந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பூட்டெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க. அது எனக்கும் தெரியாது, நிருத்தங்க தான் சொன்னான். அப்படியேடா, எனக்கு இதாண்டா ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும் அப்படின்னா. இல்லைம்மா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நல்லா ஃப்ளவரில் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பெங்களூர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் போய் ஜங்ஷனில் இறங்கினோடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா ஹோட்டல்ஸ், நாங்கள் இறங்கின ஜங்ஷனில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸே இல்லை. நாங்களும் எவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி கையேந்தி பவன் தான் 4 இட்லியை சாப்பிட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே தங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஹாலில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பாப்பாவும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப 2 பஸ் பிடிச்சி போகணுமா அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா போகலன்னா அப்புறம் போயிட்டு தான் டைம் இருக்குது, நம்ம வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அதுக்கு பக்கத்தில் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறமா தொழுகை, அது என்னடா சொல்லுவாங்க, மசூதி இருக்குது. அப்புறமா இந்துக்கள் கோயில், 3மே சேம் ஒரே இடத்துல. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 3மே ஒரே இடத்துல இருக்கும். நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ இதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் தான். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்துக்கள் கோயில் ஒரு பக்கமும், சர்ச் ஒரு பக்கம், அப்புறமா இது ஒரு பக்கம், அது என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது, மசூதி, சாரி மன்னிச்சிடுங்க. என்னடா அம்மா அப்படி வளர்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் கொடுத்துருந்தேன்னா நல்லா இருந்திருக்கோம். அப்போவே டக்கு டக்குன்னு என்ன பேசணுமோ பேசியிருப்போம். நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வாய்ஸை குறைச்சிட்டு தான் நான் வந்து வால்யூம் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே வந்து வாய்ஸு கொடுக்கும்போது வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே அந்த மேலே கோபுரமெல்லாம் எடுத்தோம். பசங்க 3 பேர், அந்த பாப்பா பார்த்துட்டு என் தங்கச்சி மாதிரியே இருக்காங்கக்கா அப்படின்னாங்க. சரி ஓகே தங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. பட் அந்த பொண்ணோட சேர்ந்து நாங்கள் ஒரு டீ காஃபி எதுவுமே குடிக்கல. ஒரு வருத்தம், பயங்கர வருத்தமாகிடுச்சு. டைம் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகலை. எனக்கும் வயிறு வலி இருந்தனால எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை. எனக்கு எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டா தான் ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புக்கு வந்து உட்காந்துரும். ஆனால் அதோடையே நேற்று நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வந்த மணி 2 மணி ஆகிடுச்சு, 1:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வந்துட்டு எல்லாமே அப்படி அப்படியே போட்டு கம்முன்னு தூங்கிட்டோம். காலையில் நான் எந்திரிச்சு 9:45 தான் இந்த வாய்ஸே நான் கொடுக்குறேன். அதனால தான் வாய்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சில் இருக்குது. இல்லை அப்படின்னா வாய்ஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனாலும் பரவாயில்ல. சிந்தாமணி வீட்டில் விட்டுட்டு போயிட்டு அவன் வந்து கோவத்தில் பயங்கரமாக என்னை கீறி கடித்து வச்சான். அப்புறம் கொஞ்சம் பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு, கொஞ்சம் இல்லை, ஒரு 2-3 பிக்கு தான் எடுத்தோம், அதிகம்லாம் எடுக்கவே இல்லை. அப்புறம் சர்ச்சு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் பஸ்ஸில் வரும்போது அது ஏதோ கவர்மெண்ட் அந்த
கோட்டை மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நானும் பெரியவன் தான் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே தங்கம் எட்றான்னு நல்ல வேளை பஸ் அந்த இடத்துல சிக்னல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தாங்க நம்ம அப்புறம் வாய்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கண்ணாடி இருக்கனால அந்த இடத்துல கிளியராக இல்லாமல் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய கோட்டையெல்லாம் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. சீரியஸாகவே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. படத்தில் பார்த்துருக்கோம், மற்றபடியெல்லாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு டைம் தான் பத்தலை. அப்புறம் நிறைய பேர் பெங்களூர் வந்திருக்கீங்க, வெல்கம் டு பெங்களூர், வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் போட்டிருந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்க. பட் ஒரு நாள் கண்டிப்பாக தாங்க உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க வரோம், வராமல் இருக்க மாட்டோம். இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து கேமரா வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கேமரா துடைச்சிட்டு திரும்ப இன்னொரு பக்கத்தில் ஒரு கோட்டை இருந்துச்சு, எடுத்துகிட்டேன், சவுண்ட் விட்டுட்டேன். இன்ன வரைக்கும் அமைதியாக இருந்து இப்போ சவுண்ட் விட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.